ஐ எம் சாரி, வெரி சாரி. அம்மா எந்திரிக்க வேணாம், உட்காருங்க. இந்த செக் அவங்ககிட்ட கொடுத்துருங்க. அம்மா, நான் 1000 தான் ஆறுதல் சொன்னாலும் இறந்து போன உங்க வீட்டுக்காரோட உயிரை திருப்பி கொடுக்க முடியாது. ஆனா ஒரு உதவி செய்ய முடியும். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாராவது டியூட்டி நேரத்துல இறந்து போயிட்டா அவங்க குடும்பத்தை சேர்ந்த யாருக்காவது கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ்ல வேலை கொடுக்கலாம். உங்க குடும்பத்துல யாராவது தகுதியானவங்க இருந்தா சொல்லுங்க, உடனே வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். தம்பி, உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? நீங்க தகுதியானவரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பதில் சொல்லுங்க. நாளைக்கு சம்பாதிக்கிற 5 லட்சம் ரூபா விட இன்னைக்கு நீ சம்பாதிக்க போற 5000 ரூபா ரொம்ப பெருசுப்பா. சரிம்மா. இந்த பையன் ஜெயிக்கணும் தானே? இம்பிட்டு பொறுப்பு வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த குசும்பு வேலை? ஏய், முத்திய மாமா போறாரு, அவருக்கு தெரியும், அவர் போய் கேளு. புடி. எடுத்துக்கிறேன். இது அந்த கல்லை தூக்குறதுக்கு, இது அந்த சல்லி பயர்களை அடிச்சு நொறுக்கிறதுக்கு. குடத்தை கொடுற அப்படி. சார், உங்க கையில கட்டத்தை போடுங்க. தம்பி, அந்த கல்லுக்கு ஒரு விமோசனம் கண்ட மாதிரி இந்த மர்மத்தைக்கு ஒரு விமோசனம் காணக்கூடாதா? அது யாருன்னு கண்டுபிடிக்க கூடாதா? டப்பு டப்புன்னு ஒருத்தர் வராருல, அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. அவனும் மர்மத்தின் தானே சொல்றான். மர்மவாத மண்ணாங்கட்டியாவது எல்லாம் மனுஷ கருத்தி தான். நல்லா விசாரிக்க சொல்லுங்க. நானு பழைய துணிக்கு பிளாஸ்டிக் பாத்திரம், பழைய துணிக்கு பிளாஸ்டிக் பாத்திரம், பழைய துணிக்கு பிளாஸ்டிக் பாத்திரம். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். 6 மணிக்குள்ள தோப்பு. பேசிட்டாங்க மாப்ள, பேசிட்டாங்கடா. இருக்கு பிடிச்சாங்க கோண இம்புட்டு தூரத்துல எங்களுக்கு கேட்காத உனக்கு கிடைச்சோ. அறிவாளியும் விஞ்ஞானியும் இந்த உலகம் லேட்டா தான் புரிஞ்சு. ஒழுங்கா பாத்திரத்தை வேலை கப்பு டீ ஆத்திரக்காதுக்கு என்னத்தை பாரு. என்ன முறைக்க வேலைக்கடா. என்ன ஆச்சுலதா? கழுத்து கொல்லுது. நான் கொஞ்சம் பொறுத்து வாரேன். ஆறுக்கு மரத்துல சாச்சு தூக்கிக்கிறேன்.
வெளில வாங்க. என்ன பார்த்து ஏன் ஒளியறீங்க? இவ்வளவு நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லலையா அவ? சரியா கேட்கலையோ? அவகிட்ட சொன்னத திரும்பி ஒரு தடவை சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லணும். 6 மணிக்கு புளியந்தோப்பு வாங்கன்னு சொன்னேன். இழிஞ்சது போங்க. பொழுது மசுங்கனாலே வாசப்படி தாண்ட மாட்டா. நீங்க என்னன்னா புளியந்தோப்புக்கு வர சொல்லிருக்கீங்க. புளிய மரத்துலதான் பேய் எல்லாம் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு சிக்கு எடுத்துட்டு இருக்குன்னு எம்புட்டு கதை கேட்டிருக்கா. ஏதாவது கோயில் குளமா பார்த்து பட்ட பகல்ல வர சொல்லுங்க, வருவா. எந்திரிங்க. இவ்வளவு கதை இருக்கா? தூக்கி விடுங்க. ஒண்ணு செய்யுங்க. நாளைக்கு மத்தியானம் பாறை கோயிலுக்கு வர சொன்னேன்னு நீங்களே சொல்லிடுங்க. ஐயோ, இந்த தூது போற வேலை எல்லாம் நமக்கு ஆகாது. இப்பெல்லாம் தூது போறவங்க தான் மாட்டிக்கிறாங்க. நீங்களே சொல்லிக்கீங்க. அது என்னங்க அது ஒரு வார்த்தை? அது உங்ககிட்ட சொல்லக்கூடாதுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. நான் ஒண்ணும் வைக்கப்பட மாட்டேன். விரும்புகிறேன். பாத்தீங்களா, சொன்னேன்ல. சரி சரி, வெளிச்சத்தோட நாளைக்கு கன்னிமார் கோயிலுக்கு வர சொல்றேன். வந்தா உங்க பாடு, வராட்டி சேவம் பாடு. தோட்டத்துல இருந்து ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. யாருமா அந்த சிவா? சிவா? ம். கல்லு தூக்கி போட்டாதே. அவரே தான். அவருக்கு என்னப்பா? அது என்னவோ தெரியலமா. காட்டுக்கு வேலை செய்யற வர பொம்பளைங்கலாம் மூச்சுக்கு மூச்சு கள்ளத்துக்கு போட்டான்னு அவனை பத்தி புராணமே பரவாளுங்க. விட்ட ஒவ்வொருத்தையும் ஒரு தடவை கல்யாணம் பண்ணிப்பா போல இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு ஒருத்தன் கள்ளத்துக்கு போட்டிருக்கான். நான் நேரில் போய் பார்த்து பாராட்டணும்ல. டேஞ்சரான ஊர்ரா. இங்க இருக்கிறவனுங்க படப்ப மட்டும் இல்ல, மனுஷனையே பத்த வைக்கிறானுங்க. நீ பொம்பளைங்களுக்கு பம்புல தண்ணி அடிச்சு குடுத்தியே, அத கூட அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட வத்தி வச்சிருக்கானுங்கன்னா பாரு. ஏய், இன்னொரு டேஞ்சர் பார்ட்டி ஏதோ ஒண்ணு வருதுடா. தம்பி, தம்பிங்களா, இதுல யார் பாசிவன்? கால் ஃபார் யூ. என்னங்க? கையை கொடுங்க தம்பி. 25 வருஷத்துக்கு அப்புறம் நிஜமான இளவட்டத்தை இப்பதான் பாக்குறேன். இந்த மாதிரி விஷயத்துல உடனே பாராட்டலன்னா நமக்கு தூக்கமே வராது. அதான் வந்துட்டேன். சபாஷ். உட்காருங்க. ம். ஆமா, அந்த கல்லை தூக்குறதுக்கு உடம்பு பலம் மட்டும் பத்தாது, மனோபலமும் வேணும். அது உங்ககிட்ட நிறைய இருக்கு. சரி, தம்பிக்கு எந்த ஊரு? திண்டுக்கல் பக்கத்துல தாங்க. அதானே பார்த்தேன், நம்ம ஊர் பக்கம் தான். தம்பி ஐயர்லி. இல்ல, இந்த செவத்த மேனியை பார்த்து அப்படி நினைச்சிட்டேன். இந்த ஐயர் இல்லாதவங்களுக்கு எல்லாம் குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கும். அந்த குலதெய்வத்தை வச்சு அண்ணன் தம்பி 6 பங்காளி உறவு முறை அத்தனை கண்டுபிடிச்சிடலாம். அம்புட்டிய குலதெய்வம் தெரிஞ்சா ஜாதியவே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்க உங்க ஜாதியை சொல்லுங்க, நான் உங்க குலதெய்வத்தை சொல்றேன். இல்ல உங்க குலதெய்வத்தை சொல்லுங்க, நான் ஜாதியை கண்டுபிடிச்சிடுறேன். எப்படி? இந்திரியா, ஆகுறது பெரிய மனுஷன் மாதிரி இருக்க. புத்தி மட்டும் எவ்வளவு சின்னதா இருக்கு. ஒருத்தர் ஜெயிச்சிட்டா உடனே அவன் ஜாதி தெரிஞ்சுக்கணுமே, ஆனா தூக்கம் வராது இல்ல? என்ன தம்பி, நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதை போய் நீங்க. பேச்சுக்கா? பேசுறதுக்கு எவ்வளவு இருக்கு. சாக்கடையில குழந்தைங்க விழுந்தாலும் நாங்க தான் வர்றோம், புயல் பூகம் வந்தாலும் நாங்க தான் வர்றோம். ஒவ்வொரு நாளும் எங்க உயிர் கொடுத்து வேலை பாக்குறோமே, அத பத்தி பேசுங்க. நான் எந்த ஜாதி தெரிஞ்சு என்ன கிழிக்க போறேன்? உன் ஜாதிக்காரன் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு விருது வைப்ப, இல்லன்னா மூஞ்சி திருப்பி போயிடுவேன். அதானே? அணுகுண்டு போட்டு இந்த நாடு அழியாது. உங்களை மாதிரி ஆள்னால தான் நாடு அழிய போகுது. இனிமே வாழ்நாள்ல எந்த மனுஷங்கிட்டையும் என்ன ஜாதின்னு கேட்காதீங்க. பக்கத்துல இருந்த நாய் பூனை மிருகம் உட்காந்தா அப்ப மட்டும் ஜாதியை பாருங்க. மனுஷன் உட்காந்தா மனசை மட்டும் பாருங்க. மனுஷனோட குணத்தை பாரு. பிடிச்சிருந்தா பழகு, பிடிக்கலன்னா போயிட்டே இரு. மனுஷனை ஜாதி வச்சு எடை போடாத. ஜாதி வச்சுதான் மார்க் போடுவேன்னு எவன் சொல்றானோ அவனை நான் போடாதான் சொல்வேன். போயா. என் தங்கச்சிக்கு ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ள நான் வீட்டுக்கு போனோம். கடகடன்னு சொல்லிடுறேன், கேட்டுக்கங்க.
நான் நிறைய சினிமா பார்ப்பேன். பட்டத்துல இருந்து ஹீரோ வருவாரு, பொண்ணோட காடு மெடலாம் சுத்துவாரு, கடைசியில டாட்டா காமிச்சிட்டு போயிடுவாரு. கண்ணு கசக்கிட்டு பொண்ணுங்க மட்டும்தான். இந்த கண்டாவையெல்லாம் எனக்கு வேணாம். ரெண்டாவது, என் தங்கச்சிகளுக்கு அம்மா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப காதல் கல்யாணம் கத்திரிக்காய்க்கெல்லாம் இடமே இல்லை. மூணாவது, அப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்களை மாதிரி யூனிஃபார்ம் போட்டவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். தினமும் வேலைக்கு போற புருஷன் வீட்டுக்கு வருவானா மாட்டானு வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு தவிக்கிற பொறுப்பு எனக்கு வேணாம். என் வேலையை ரொம்ப ஈஸி ஆகிட்டீங்க. விரும்புறேன்னு வார்த்தை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஆனா நீங்க கல்யாணம் வரைக்கும் யோசிச்சு வச்சிருக்கீங்க. வெரி நைஸ். ஒரு யூனிஃபார்ம் போட்டு வர கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னென்ன பிரச்சனை வருங்கிற அளவுக்கு கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க. இன்ஃபேக்ட் நீங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. தொடாம நின்னுட்டீங்க. சொல்ல வேண்டியெல்லாம் கடகடன்னு சொல்லிடுறேன், கேட்டுட்டு ஓடிடுங்க. 1, எத்தனையோ கண்களை பார்த்தப்போ வராத வீரம் உங்க கண்ணை பார்த்ததும் வந்துச்சே. மனசு விரும்பிடுச்சு. 2, நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரி குடும்பம், ஒரே மாதிரி வாழ்க்கை, ஒரே மாதிரி சிந்தனை. இதோட வேற என்ன ஒத்துமை வேணும்? அதனாலே மனசு விரும்பிடுச்சு. 3, காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சிரிச்சா சிரிப்பு வராதா, அழுத அழுக வராதா, காயம் பட்டல ரத்தம் வராதா, தீ சுட்ட கூட வலி தெரியாதா? இதெல்லாம் நான் உணர்ந்துட்டேன். நீங்களும் உணர்ந்தீங்கன்னா சொல்லி அனுப்புங்க. இல்ல நான் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன். என்ன மனசு விரும்புதா? இப்ப நீங்க ஓடலாம். இப்ப எதுக்குக்கா இங்க வந்த? சொல்லுக்கா. சாமி கும்பிடுதா? போய் சொல்றேன். நிஜம்தான்டா. நிஜம்தானா? சரி சரி, எனக்கு பசிக்குது, ஏதாவது செஞ்சு கொடுக்கா. சரி சரி வா, என்ன கடையில போட்டு தரேன். பசிக்குதுக்கா, சீக்கிரம் வறுத்து தா. வர வர சோம்பேறி ஆயிட்டே போறேன். ஏய் வாரு, இந்த பக்கம் வா, காலை உடைக்கிறேன். ஐயோ, அம்மா உன்னை எல்லாரும் மொட்டை கண்ணாடின்னு சொல்றாங்களா? அது ஏன்? எத்தனையோ கண்களை பார்த்தப்போ வராத வீரம் உங்க கண்ணை பார்த்ததும் வந்துச்சே. நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரி குடும்பம், ஒரே மாதிரி வாழ்க்கை, ஒரே மாதிரி சிந்தனை. இதோட வேற என்ன ஒத்துமை வேணும்? காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சிரிச்சா சிரிப்பு வராதா, அழுத அழுக வராதா, காயம் பட்டல ரத்தம் வராதா, தீ சுட்ட கூட வலி தெரியாதா? இதெல்லாம் நான் உணர்ந்துட்டேன். நீங்களும் உணர்ந்தீங்கன்னா சொல்லி அனுப்புங்க. ரமணி, அப்பா இருக்காரம்மா? கற்பனை முட்டை தீ பிடிச்சிட்டு எல்லாரும் ஓடியாங்க. அபி